Hi students, நம்ம இந்த வீடியோல CBSE class 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான statistics first exercise பார்த்துட்டு இருக்கோம். Question number 6 இப்ப பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா கொஸ்டினும் நம்ம சேனல்ல ஆல்ரெடி அவைலபிளா இருக்கு. தேவைப்படுற ஸ்டூடெண்ட் அதை பார்த்துக்கோங்க. இந்த கொஸ்டின்ல the table below shows the daily expenditure on food for 25 households in a locality. இங்க வந்து daily expenseம் number of householdsம் இங்க கொடுத்திருக்காங்க. Find the mean daily expenditure on food by the suitable method அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ கொஸ்டின்ல மீன் தான் கேட்டிருக்காங்க. எந்த மெத்தட் சூட்டபிளா இருக்குமோ அதுல போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டேபிள் தான் நீங்க காப்பி பண்ணியிருக்கேன். ஸோ இதான் நான் கொடுத்திருந்த வேல்யூ. கிளாஸ் இன்டர்வலும் ஃப்ரீக்வன்சியும் கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. அதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். உங்களுக்கு கிளாஸ் இன்டர்வல் வந்து கண்டினியூஸாக தான் இருக்கு. நான் இங்கே 150ல முடிஞ்சு திருப்பி 150ல ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. அப்போ நம்ம அதை கண்டினியூஸாக சேஞ்ச் பண்ண தேவையில்ல, அப்படியே வச்சு சம் பண்ணிடலாம். ஸோ ஃப்ரீக்வன்சி எழுதியாச்சு. எக்ஸ்ஐ அப்படின்றது 100க்கும் 115க்கும் நடுவில் 150க்கும் நடுவில் வர்ற நம்பர் 125. இதை வந்து டைரக்டா யோசிக்க முடியலன்னா ரெண்டத்தையும் ஆட் பண்ணி 2ஆல டிவைட் பண்ணுங்க. 150க்கும் 200க்கும் நடுவில் 175 கிடைக்கும். 200க்கும் 250க்கும் நடுவில் 225. இது 275. இது மறுபடியும் 325. இதான் மிடில் நம்பர், கிளாஸ் மார்க் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இது வந்து டைரக்ட் மெத்தட்ல போட மாட்டோம். ஏன்னா இந்த நம்பர்ஸ் எக்ஸை வந்து ரொம்ப பிக் நம்பரா இருக்கிறதுனால இது மைண்ட்ல டைரக்டா மல்டிபிள் பண்றது கொஞ்சம் கஷ்டம். அதனால நம்ம செகண்ட் மெத்தடான அசியூம்டு மீன் அப்ளை பண்ணலாம். ஸோ இங்கே வந்து டிஐ கண்டுபிடிக்க போகிறோம். டிஐ அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸையை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக எக்ஸைலேருந்து ஒரு ஏன்ற டேர்மை வந்து செலக்ட் பண்ணி மைனஸ் பண்ணுறது. இந்த 225ன்றதை ஏன்னு அசியூம் பண்ணிக்கலாம். இந்த ஏவை இங்கே இருக்கிற எல்லா நம்பர்லேருந்து என்ன பண்ணிக்க போகிறோம், மைனஸ் பண்ணிக்க போகிறோம். இங்கே 125 இருக்குது, 225ஆல் மைனஸ் பண்ணும்போது -100 கிடைக்கும். 175 இருக்குது, 225 மைனஸ் பண்ணும்போது -50 கிடைக்குது. இங்கே 0 ஆகிடும். இது 275ல 225 மைனஸ் பண்ணால் 50, 325ல 225 மைனஸ் பண்ணும்போது 100. இதோட கிளாஸ் வித்து பாருங்க 50-50 இருக்கு. நம்மளுக்கு கிடைச்ச டிஐல இருக்க எல்லா நம்பர்ஸும் 50ஆல டிவைடும் ஆகுது. ஸோ இதை இன்னும் நம்மளால ரெடியூஸ் பண்ண முடியும். அதனால ஸ்டெப் டிவியேஷன் போயிடுறோம். நம்ம யூஐ கண்டுபிடிக்க போகிறோம். என்ன பண்ண போகிறோம்னா, நம்மளோட எல்லா டிஐயோட வேல்யூவையும் 50ஆல டிவைட் பண்ணிக்க போகிறோம். நம்ம பை ஹெச் அப்படின்னு கூட எழுதிக்கலாம். இது எல்லாத்தையும் 50ல டிவைட் பண்ணோம் அப்படின்னா இது வந்து -2 ஆகிடும். 50-50ஆல டிவைட் பண்ணால் 1 மைனஸ் இருந்தால் மைனஸ். 0 பை எனிதிங் 0, 50/51, 100/52. இதுக்கு மேலே இதை ரெடியூஸ் பண்ணவே முடியாது. ஸோ நம்ம இது வரைக்கும் நம்ம எக்ஸை யூஸ் பண்ணி தான் இந்த வரைக்கும் ரீச் ஆகிருக்கோம். இப்போது நம்ம இது வரைக்கும் யூஸ் பண்ணாத நம்மளோட ஃப்ரீக்வன்சியும் யூஐயும் இங்கே மல்டிபிள் பண்ணி எழுதிடலாம். எஃப்ஐ யூஐ இங்கே 4 இருக்குது, இங்கே 2 இருக்குது. 4 2s are 8. இது வந்து மல்டிபிள் பண்ணும்போது மற்ற டேபிள்ஸ் வந்து கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த எக்ஸை இந்த ஏ இப்படி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இந்த எஃப்ஓ இந்த யூவும் வச்சு கேல்குலேட் பண்ணுங்க. 4 2s are 8, மைனஸ் இருந்ததுனால -8, 5 1s are 5, 0 into anything 0, 2 1s are 2, 2 2s are 4ன்னு எழுதியாச்சு. இந்த ரெண்டு நெகட்டிவ் நம்பரையும் ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது -13 கிடைக்குது. இங்கே ரெண்டு பாசிட்டிவ் நம்பர் இருக்குது, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது +6 கிடைச்சிருக்கு. ஸோ இவங்க எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். 13லேருந்து 6 மைனஸ் பண்ணால் நமக்கு 7 கிடைக்கும். பிக் நம்பர் சைன் மைனஸாக இருக்கிறதுனால -7 எழுதிடணும். இதுதான் நம்மளோட சமேஷன் எஃப்ஐ யூஐயோட வேல்யூ. எப்போவுமே எஃப்ஐ வந்து ஆட் பண்ணிக்கணும். சமேஷன் எஃப்ஐயோட வேல்யூ கொஸ்டின்லேயே சொல்லிட்டாங்க. அவங்க வந்து 25 ஹவுஸ் ஹோல்ட்ஸ் இருந்ததுன்னு இதை ஆட் பண்ணி பார்த்தாலும் 25 தான் கிடைக்குது. இதை எழுதிக்கலாம். எப்போவுமே இந்த லாஸ்ட் டேபிளோட அடிஷனும் எஃப்ஐயோட அடிஷனும் நமக்கு தேவைப்படும், எந்த மெத்தடில் சம் போடுறதா இருந்தாலும். ஸோ இந்த டேபிள் பேஸ் பண்ணி மீன் வேல்யூ கண்டுபிடிக்க போகிற ஸ்டெப் டிவியேஷன் மெத்தடில் நம்ம இங்கேருந்து ஒரு ஏவை மைனஸ் பண்ணல, இந்த ஏ ஃபார்முலா அடிஷனில் வரும். நம்ம இங்கே டிவைட் பை 50 பண்ணலாம், அந்த ஹெச்ஆல் டிவைட் பண்ணலாம், அந்த ஹெச் இங்கே மல்டிபிளில் வந்துடும். மற்றபடி நார்மலாக நம்ம இதோட அடிஷன் ஆஃப் எஃப்ஐயூஐயும் எஃப்ஐயும் டிவைட் பண்ணுறது எல்லா மெத்தட்லேயும் பண்ணுறது தான். இப்போ இதில் ஏக்கு பதிலாக கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க 225. ஸோ 225 ப்ளஸ் எஃப்ஐயூஐக்கு வந்து இங்கே -7 இருக்குது. ஸோ -7 டிவைடட் பை எஃப்ஐயோட வேல்யூ இங்கே 25 கொஸ்டினில் இருந்தது 25 மல்டிபிள் பை ஹெச் வந்து நம்ம டிவைட் பண்ண வேல்யூ, அதாவது கிளாஸோட இந்த சைஸ் வந்து 50 எழுதிக்கோங்க. 25 1s are 25 2s are கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ 225 இது வந்து ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் ஆகிடும். 7 into 2 வந்து 14. ஸோ 14 மைனஸ் பண்ணிட்டா நம்மளோட வேல்யூ கிடச்சிரும். ஸோ இது 1 to 211 அப்படின்றது நம்மளோட மீன் வேல்யூ. ஸோ மெயின் டெய்லி எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் ஃபுட் வந்து ₹211 இந்த யூனிட்டோட எழுதுங்க. அடுத்த கொஸ்டின் 7th கொஸ்டினில் டு ஃபைண்ட் அவுட் தி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் SO2 இன் தி ஏர் கேட்டிருக்காங்க. இங்கே ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. கான்சன்ட்ரேஷன் ஆஃப் SO2வும் ஃப்ரீக்வன்சியும் இருக்குது. கீழே கேள்வி பாருங்கள், ஃபைண்ட் த மீன் கான்சன்ட்ரேஷன் தான் கேட்டிருக்காங்க. ஸோ மீன் தான் இந்த டேபிளுக்கு நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஸோ இதான் உங்களுக்கு கொடுத்துருந்த கிளாஸ் இன்டர்வலும் ஃப்ரீக்வன்சியும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது மிடில் வேல்யூ.
0.04க்கும் 0.00க்கும் 04க்கும் நடுவில் இருக்க நம்பர். டவுட்டாக இருந்தால் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணுங்க. அப்படி இல்லைனா இப்போ 0க்கும் 4க்கும் நடுவில் 2 தானே வரும் சென்டர் நம்பர். அப்போ 0.02 கிடைக்கும். இங்கே வந்து 4க்கும் 8க்கும் நடுவில் 0.06 கிடைக்கும். இல்லை இதை ஆட் பண்ணால் 12 half வந்து 6 அப்படி கூட நீங்கள் எழுதலாம். ஸோ 8க்கும் 12க்கும் நடுவில் 10. ஆக்சுவலாக இதில் வந்து 4 டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் கூட 2 ஆட் பண்ணால் உங்களுக்கு கரெக்டான வேல்யூ கிடைக்கும். அப்போ 0.10, அடுத்து 0.14, அடுத்து 0.18, 0.22. இதுதான் இதோட சென்டர் நம்பர்ஸ். இதை எடுத்து நம்ம எழுதிட்டோம். நெக்ஸ்ட்டு இதை வந்து டைரக்ட் மெத்தடில் போட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா எல்லாமே மல்டிபிள் பண்ணணும். இது எல்லாமே டெசிமல்ஸாகவும் இருக்குது. அதனால இதை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கலாம். சின்ன நம்பருக்கு கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சால்வ் பண்ணலாம் கொஸ்டினை. ஸோ சென்டரில் இருந்து ஒரு நம்பர் எடுக்கணும். இப்போ இதில் கரெக்டாக 6 நம்பர் இருக்குன்னா நடுவில் 2 நம்பர் இருக்கும். இதில் எதை வேணாலும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ 0.10, 0.14 எதை நீங்கள் எடுத்தாலும் உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக தான் வரும். ஏன்னா நம்ம எடுக்கிற ஏவை தான் நம்ம ஆன்சரில் போய் சப்ஸ்டியூஷனுக்கும் யூஸ் பண்ணுவோம். அதனால் கரெக்டாக தான் கிடைக்கும். நான் இதை ஏன்னு எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு 0.02 அப்படின்ற நம்பரை 0.10லேருந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். சரி, சப்ட்ராக்ட் பண்ணி பார்த்தோம்னா 0.08 கிடைக்கும். மாதிரி 0.06ல் 0.10 சப்ட்ராக்ட் பண்ணும்போது 0.04 இருக்கும். இதே நம்பரை இதிலே சப்ட்ராக்ட் பண்ணிட்டா 0 ஆகிடும். 0.14ல் 0.10 போச்சுன்னா 0.04. இதில் வந்து ஆக்சுவலாக மைனஸ் எழுதியிருக்கணும். ஏன்னா பிக் நம்பர் வந்து 0.10 தான். இதெல்லாம் பாசிட்டிவில் இருக்கும். எப்போவுமே இந்த 0க்கு மேலே இருக்க நம்பர் நெகட்டிவ்லையும் 0க்கு கீழே இருக்க நம்பர் தான் பாசிட்டிவ்லையும் இருக்கும். 0.18ல் 0.10 மைனஸ் பண்ணும்போது 0.08 கிடச்சிருக்கும். இங்கே 0. இங்கே வந்து 22 இருக்குது, இங்கே 10 இருக்குது. சப்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு டெஃபினட்டாக 1-2ன்ற வேல்யூ தான் இருந்திருக்கும். இப்போவும் இது டெசிமலில் தான் இருக்குது. அப்போ நம்ம டெஃபினட்டாக யூஐ கண்டுபிடிச்சிட்டோம்னா நமக்கு ஈஸி. அப்போ யூஐ அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த டிஐயோட வேல்யூவை கிளாஸோட இங்கே வித்து எவ்வளோ இருக்குன்னு பாருங்களேன். 0.04 தான் ஆட் ஆகிட்டே வந்திருக்கு எல்லாத்துலேயுமே. அப்போ நம்ம இதை 0.04ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். 0.08 0.04ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு 2 தான் கிடைக்கும். ஸோ 2 0.04 மல்டிபிள் பை 2 பண்ணால் இந்த டேர்ம் கிடைக்குதுல. அப்போ இதை கேன்சல் பண்ணால் நமக்கு 2 கிடைக்கும். இதே நம்பர் தான். இதால் இதை டிவைட் பண்ணும்போது -1. இது 0. இதே நம்பர் அதே நம்பரால் டிவைட் பண்ணும்போது 1. இங்கே 8 இருக்குது, அதனால 2. இங்கே 12 இருக்குது. ஸோ இதோட வேல்யூ 3ன்னு கிடச்சிரும். ஸோ மேக்ஸிமம் நம்ம ரெடியூஸ் பண்ணியாச்சு. இப்போ ஃபைனலாக நம்ம பண்ண வேண்டியது, இது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணாமல் வச்சுருக்க ஃப்ரீக்வன்சியையும் நம்ம ரெடியூஸ்டு ஃபார்மில் கண்டுபிடிச்ச யூஐயும் எடுத்து மல்டிபிள் பண்ணிடலாம். ஸோ மல்டிபிள் பண்ணும்போது இந்த எக்ஸை இந்த ஏயும் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நம்ம மல்டிபிள் பண்ண வேண்டியது எஃப்பும் யூவும் தான். 4 2s are 8, 9 1s are 9, 0 into anything 0, 1 2s are 2, 4 2s are 8, 3 2s are 6ன்னு எழுதிக்கலாம். இந்த ரெண்டு நம்பர் நெகட்டிவ்ல இருக்கு, இவங்களை தனியாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ -17 அப்படின்னு கிடச்சிருக்கும் இவங்களோட வேல்யூ. இவங்க 3 பேரையும் ஆட் பண்ணும்போது +16 அப்படின்னு கிடச்சிருக்கும். ஸோ -17ம் +16 ஆட் பண்ணும்போது -1. ஸோ இதுதான் நம்மளோட சமேஷன் எஃப்ஐ யூஐயோட வேல்யூ. சமேஷன் எஃப்ஐயோட வேல்யூனா இந்த எஃப்ஐ எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி கொஸ்டினில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க 30 ஃபேமிலிஸோட லொக்காலிட்டியோட வேல்யூ அப்படின்றது. ஸோ இங்கே வந்து 30 தான் இதோட அடிஷன் கிடச்சிருக்கும். இதை அப்படியே எழுதிக்கோங்க. ஸோ இதான் நம்மளோட ஃபார்முலா. இங்கே மைனஸ் பண்ண ஏ இங்கே ஆட் ஆகிருக்கும், இங்கே டிவைட் பண்ண ஹெச் இங்கே மல்டிப்ளை ஆகிருக்கும். கடைசியாக அந்த டேபிள் வேல்யூவையும் எஃப்ஐயும் டிவைட் பண்ணால் தான் நம்மளோட மெயின் யூஸ்வலாக கிடைக்கும். ஏக்கு பதிலாக நம்ம எடுத்திருக்கிறது 0.10 ப்ளஸ் எஃப்ஐ யூஐக்கு நமக்கு கிடைச்சது -1 டிவைடட் பை எஃப்ஐயோட வேல்யூ இங்கே 13 கொடுத்துருக்காங்க. மல்டிபிள் பை ஹெச்ன்றதை நம்ம இங்கே டிவைட் பண்ண வேல்யூ 0.04. அதாவது கிளாஸோட இந்த சைஸ் இது எவ்வளோ ஆட் ஆகிருக்கோ அதுதான் இந்த ஹெச்சில் வரும். நம்ம அதை தான் யூஸ்வலாக யூஸ் பண்ணியிருப்போம். இப்போ நம்மளோட வேல்யூ 0.10 இருக்குது. இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 1 இன்ட்டு 0.04 வந்து 0.04 தான். இங்கே டினாமினேட்டரில் 30 இருக்குது. ஸோ இவங்களை மட்டும் டிவைட் பண்ணிவிட்டு இதை மைனஸ் பண்ணால் போதும். ஆனால் இது வந்து ஒரு நம்பர், ஆனால் இது வந்து டெசிமல் இருக்குது. மேலே டெசிமலும் இங்கே கீழே டெசிமல் இல்லாமல் இருந்ததுன்னா மேலேயும் கீழே ஒரே நம்பரால் மல்டிபிள் பண்ணுறது மூலமாக இது வந்து ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கேல்குலேஷன் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். முதல்ல இதை மட்டும் டிவைட் பண்ண போகிறோம். 0.04 30ஆல் டிவைட் பண்ணணும். இது டெசிமலில் இருக்குது, நான் இதை நார்மல் நம்பர் கன்வெர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் இருக்கிறதுனால மேலேயும் கீழே 100ல் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. அப்போ இந்த டிஜிட் இங்கேருந்து மூவ் பண்ணிவிடும். அப்போ இது வெறும் 4 ஆகிடும். கீழே ஆல்ரெடி 30 இருக்குது, இங்கே ஒரு 100 இருக்குது. அப்போ 3000 வரும். 4 3000ல் கொண்டு போய் டிவைட் பண்ணாதீங்க, லேட் ஆகும். அப்போ என்ன பண்ணணும்னா 4 3ஆல் டிவைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 1000ஆல் நம்ம தனியாக டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ 4 3 டிவைட் பண்ணுறோம். 4 உள்ள 3 வெளியில் போகணும். எப்போவுமே டினாமினேட்டர் வெளியில் 1 3s are 3 பாயிண்ட் வச்சு 0 0ன்னு எடுத்துகிட்டு 0 இறக்குறோம். ஸோ 3 3s are 9 பேலன்ஸ் 1 வரும். திருப்பி 3 3s are 9. இது மாதிரி 1.333ன்னு போயிட்டே இருக்குது.
நம்ம இதை டிவைடட் பை என்ன பண்ணணும்னா 1000 பண்ணணும். 1000 பண்ணும்போது இங்கே இருக்கிற பாயிண்ட் இங்கேருந்து 3 பிளேஸ் முன்னாடி போகும். ஆல்ரெடி இங்கே ஒரு நம்பர் இருக்குது, அப்போ 2 0 போட்டு தான் பாயிண்ட் வைக்கணும். ஸோ இப்படி எழுதி இங்கே 3 3 3ன்னு போயிட்டே இருக்குது. நம்ம இதை வந்து என்ன பண்ணலாம்னா ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு 3 பிளேஸ் போதும். 4வது பிளேஸில் இருக்க நம்பர் 5 விட சின்னதாக இருக்கிறதுனால நம்ம அதை என்ன பண்ணலாம், அப்படியே விட்டுடலாம். அப்போ 0.10 மைனஸ் 0.001 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ இவங்களை சப்ட்ராக்ட் பண்ணிட்டா வருது நம்மளோட ஃபைனல் வேல்யூ 0.10. இங்கே 3 டிஜிட் இருக்குது, இங்கே வந்து 2 நம்பர்ஸ் தானே இருக்குது. அப்போ என்ன பண்ணோன்னா இது வந்து லைக் டெசிமலாக மாற்றுறது அப்படின்னு சொல்லுவோம். நம்ம 0.100ன்னு எழுதிக்கலாம். இது 0.001, இதை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணுறோம். ஸோ இங்கே நம்ம பாரோ வாங்குவோம் இல்லையா, இது வந்து 10 ஆகிடும், இது 9 ஆகிடும், இது 0 ஆகிடும். ஸோ இது வந்து 990.0 அப்படின்னு கிடைக்குது. அப்போ 0.099 அப்படின்றது தான் அதோட கரெக்டான மீன் வேல்யூ. ஸோ மெயின் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி ஏர் தான் கேட்டிருந்தாங்க. அதை எழுதிட்டு அவங்க என்ன யூனிட் கொடுத்துருக்காங்களோ அதை எழுதி வேல்யூவை கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.